வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3115 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 26/10/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்வு இல்லாமையே பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 12/9 வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. 27/9 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இது லாஸ்ட்டு க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 26/10 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் 27/9, லாஸ்ட் டேட் 26/10. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுக்கான டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக்கு, அதேமாதிரி மெக்கானிக் டீசல் இன்ஜின். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட்டு ஜென்ரலில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபிட்டர் கேட்டகரியில் மட்டுமே 281 போஸ்டிங் இருக்குது. வெல்டரில் 61 போஸ்டிங், மெக்கானிக்கில் இப்போ 9 போஸ்டிங், மெக்கானிக் டீசல் சைக்கிளில் 17 போஸ்டிங். ஸோ மெக்கானிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்பெண்டரு, பெயிண்டர். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டரில் 9 வேக்கண்ட்டு, லைன்மேனில் 9 போஸ்டிங், ஒயர்மேனு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கில் 17 போஸ்டிங், எலக்ட்ரீஷியனில் 220 போஸ்டிங் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 659 போஸ்டிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுராக் டிவிஷனில் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீலுக் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டரில் 240 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்ஸில் 33 போஸ்டிங், டர்னரில் 15, வெல்டரில் 204 போஸ்டிங். இது மாதிரி எலக்ட்ரீஷியன், ஒயர்மேனு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 612 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீல்டெக் டிவிஷன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீல்டெக் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அதாவது மெக்கானிக்கல் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 114 போஸ்டிங் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரில் ஒரு 60 போஸ்டிங், அதே மாதிரி எலக்ட்ரிஷியனில் ஒரு 60 போஸ்டிங். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அப்படி தான் டோட்டலாக வந்து 60 போஸ்டிங் ஃபிட்டர், அதேமாதிரி வெல்டர் 35 போஸ்டிங், எலக்ட்ரிஷியன் 18 போஸ்டிங். ஸோ 66 போஸ்டிங், மெஷினிஸ்ட்டு ஸோ 6 போஸ்டிங். ஸோ இது மாதிரி கார்பெண்டர் 8 போஸ்டிங். இது மாதிரி தனித்தனியாக வந்து மால்டா டிவிஷன் தனியாக. ஸோ இது மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. மால்டா டிவிஷன் டோட்டலாக 138 போஸ்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசன்சல் டிவிஷன் தனியாக 412 போஸ்டிங் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜமால்பூர் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 667 போஸ்டிங். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3115 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் தனியாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 இயர்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் ஃபார் SC/ST, அதே மாதிரி BC MBC கேண்டிடேட் 3 இயர்ஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஈக்குவன்ட்டு தென் அதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் வந்து 10th இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டில் மினிமம் அதாவது பார்த்தீங்கன்னா ITI. ஸோ இந்த ITIலையும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டோட்டலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் பேஸ்டான் உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் மூலமாக ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 minute-லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுற போது நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி ஸ்கேனடு சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, ITI ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓகே, எம்பிசி பிசி கேண்டிடேட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.